இந்த டைனமோலாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்கப்பா. இங்கே பாருங்க, இந்த சத்தமே இவ்வளோதான். இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒன்று உண்டு. பிரேம் நீங்கள் பண்ணி கேட்டால் தான் சூப்பராக இருக்கும். பிரேம் பண்ணிட்டு அது அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷன் பசங்க ஜென்சி ஜென் ஆல்ஃபா 2 பேருக்கு முக்கியமான தகவல். அவர் ஒவ்வொரு கிளிக் பண்ணுவார், அது ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வாயில் பேசுகிற ஜென்ரேஷனில் அது இல்லை, என்னென்ன கிளிக்குக்கு என்னென்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்ன பண்ணால் என்ன அர்த்தம்? இல்லை, மற்ற அந்த சிலுமிஷமானதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அதனால தான் கேட்குறேன். ஜென்சி ஜென்கி இதெல்லாம் சிலுமிஷம்னா அந்த சைவங்க என் அப்பா அப்படி தானே. இப்போது என்னென்னதுக்கு என்னென்ன நான் ஒன்று பண்ணுறேன், என்னென்னு சொல்லிடுறீங்களா? இது ஒதுங்கணும், இது ஒதுங்கணும். நான் வந்துட்டேன். ஓகே ஓகே, இது நான் சொல்ல முடியாது. பின்னால் ஆள் வருது. ஓகே, இது சிக்னல். சிக்னல் வந்துட்டு இருக்கேன் அல்லது வந்துட்டேன் அப்படின்னு. ஓகே, 4-5 பேர் சேர்ந்து இப்படி பண்ணால் என்னன்னு மட்டும் சொல்லணும். ஓகே, 4-5 சைக்கிள்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு அது செலிப்ரேஷன் நினைக்கிறேன். நான் செலிப்ரேஷனில் கூட்டமாக வராங்க, தெரிச்சிரு. ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்க. அது என்னது? இது வார்னிங். வார்னிங், இது வார்னிங்கா? அதாவது சத்தம் அடித்து அவங்களுக்கு மட்டும் கேட்கணும், அந்த அதிர்வு கேட்கக்கூடாதான். ஒரு சைக்கிளுக்குள்ளே இவ்வளோ சயின்ஸ் வச்சுருந்த ஒரு ஜெனரேஷன் இருக்குது.